ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த பிரம்ம கமல பூ கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்குது இல்லையா, அதனால் டபுள் கலர்லேயே இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இது நியூ மாடல் பேஸ்கெட். ஸோ ஹேண்டிலும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்பில் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு வந்துட்டு உள் ஒயர் வேஸ்ட் ஒயர் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் தான் இந்த ஹேண்டில் நம்ம போட போகிறோம். இந்த ஹோலில் இந்த மாதிரி விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரும் சரிசமமாக வைக்கணும், அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இதுதான் உள் ஒயர். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கும். ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை. க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல் வழியாக இப்படி விட்டு இந்த பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். உள் ஒயரை எந்த ஹோலில் ஜாயின் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஒயர் வந்துட்டு இப்படி லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு விட்டால் போதும், ரொம்ப பெருசாக விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்பில் இருந்து இந்த உள் ஒயர் இருக்குது இல்லையா, இதை இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் முறுக்கு கைப்பிடி. இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடணும். ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்போது இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். ரொம்ப ஈஸியான கைப்பிடி, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடணும். ரைட் சைடு நாட் போடும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த நாட் போடணும். நீங்கள் ரைட் ஹேண்ட்லேயே வந்துட்டு இந்த ஹேண்டில் போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்துட்டு வேறு மாதிரி போயிடும், வீட் நாட் ஹேண்டில் மாதிரி போயிடும். உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி மாதிரி வேணும்னாக்கா 2 கையை மாற்றி மாற்றி பின்னணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஒயரை இந்த லூப்பில் இருந்து இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஹேண்டில். இதே மாதிரி 2 கை மாற்றி மாற்றி பின்னிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹேண்டில் வந்துட்டு நமக்கு பெருசாகிடும். உருட்டு கைப்பிடியை விட ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டில் நம்ம போட்டுடலாம். ஆனால் ஒயர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்புறம் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் இல்லாமையும் இந்த முறுக்கு கைப்பிடியை உங்களால் பின்னிக்க முடியும். இங்கே தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த ஹேண்டில் எப்படின்னாக்கா ஒரு 3 கலர் 4 கலரில் நீங்கள் கூட போடுறீங்கன்னா அத்தனை கலர்லேயும் இந்த மாதிரி டைப்பில் உங்களால் ஹேண்டில் பின்னிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பின்னிடலாம். இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இல்லைனாக்கா நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஹேண்டில் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா 1.25 அடி வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபுல் ஸ்கேல் இருக்குது. 5 அடி ஒயர் எடுத்து நம்ம இந்த ஹேண்டில் பின்னோன்னாக்கா இந்த அளவுக்கு நமக்கு ஹேண்டில் வரும். இது வந்துட்டு 3/4 ஸ்கேல் அளவுக்கு இருக்குது. இப்போ ஃபுல்லாக 1.25 அடி வரைக்கும் இந்த ஹேண்டில் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு இன்னொரு ஹேண்டில் நம்ம பின்ன போகிறோம். இந்த பெட்டலுக்கு இடையில இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு கைப்பிடி நம்ம எப்படி பின்னோம் அதே மாதிரி தான் இதையும் பின்னணும். இப்போது இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு இதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுத்திருக்கேன். இதையும் 5 அடியில் 3 ஒயர் தான் எடுத்திருக்கேன். இந்த உள் ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக வச்சுக்கோங்க. சரிசமமாக வச்சுட்டு க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஹேண்டில் நம்ம போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஹேண்டில் எப்படி போட்டோம் அதே மாதிரி இதையும் பின்னணும். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு கொண்டு போயிருங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரைட் சைடு கொண்டு போகிறோம். ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி இந்த ஹேண்டில் ஃபுல்லாக பின்னணும். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 1.25 அடி வரைக்கும் வரும். நார்மல் லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கூட இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜா கூடைகளுக்கு இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி போட்டு இடையில பீட்ஸ் எல்லாம் கூட வச்சு எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு 1.25 அடி வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது கைப்பிடியும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு 2 கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா இந்த பேஸ்கெட்டில் இந்த ஹேண்டில் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு தனியாக காமிச்சு கொடுத்துரும், நல்லா இருக்காது. இப்போ 3வது கைப்பிடியை நம்ம பின்ன போகிறோம். இந்த 2 கைப்பிடிக்கு நடுவில் நம்ம பின்ன போகிறோம். இந்த மெஜந்தா கலரில் இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி இந்த ஒயரை உள்ளே விட்டு இதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். இந்த உள் ஒயரம் பாருங்கள், நான் வேறு கலர் தான் எடுத்திருக்கேன். ஹேண்டில் பின்னதுக்கப்புறம் இந்த உள் ஒயர் வந்துட்டு நமக்கு வெளியே தெரியாது. இப்போது இந்த கைப்பிடியை வந்துட்டு நம்ம மெஜந்தா கலரில் பின்ன போகிறோம். மெஜந்தா ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஹேண்டில் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த 3 ஹேண்டிலும் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஹேண்டில் எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த 3 கைப்பிடியும் தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு போயிடும் இல்லையா, அப்புறம் கை வந்துட்டு பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சென்டரில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம், கை பிடிக்கிற இடத்துல மட்டும். இதுக்காக நான் தங்கூசி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நரம்புன்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறதுனால வெளியே நமக்கு தெரியாது. இதே க்ரீன் ஒயரோ இல்லை மெஜந்தா ஒயரோ எடுத்து ஜாயின் பண்ணோம்னாக்கா வெளியே வந்துட்டு தெரியுது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சரி இந்த தங்கூசி வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ஊசி வச்சு குத்துறோம் இல்லையா, குத்தும் போது இந்த ஒயரில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த ஹேண்டில் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. 3 ஹேண்டிலும் ஒரே அளவில் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த தங்கூசி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு உள் பக்கத்தில் முடி போட்டுடலாம். முடி போட்டுட்டு நம்ம உள் பக்கத்தில் இருந்து இனி நம்ம துணி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைக்க போகிறோம். வெளி பக்கத்தில் தைச்சோன்னாக்கா வெளியே தெரியும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஹேண்டில் ஒன்றா ஒட்ட வைக்கிறதுக்கு நான் 3 ஐடியா வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளூ வச்சு ஒட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த க்ளூ வந்துட்டு பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயரையை வச்சு ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த மாதிரி பண்ணாலும் வெளியே வந்துட்டு அந்த ஒயர் தெரியுது, ஃபினிஷிங் நீட்டாக இல்லை. சரி இந்த மாதிரி தங்கூசி வச்சு தைச்சி விடலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துச்சு. இது ஃபுல்லாக தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு உள் பக்கத்தில் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சும் வராது, வெளியவும் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயரில் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒயர் டேமேஜ் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இந்த வேலையை செய்யணும். இப்போ அடுத்து மெஜந்தா ஒயரில் இந்த மாதிரி தைக்கிறோம். இந்த ஹேண்டில் இந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு பின்னணும்னு ட்ரை பண்ணேன். 3 கைப்பிடி ஒன்றா வச்சுட்டு நடுவில் கைப்பிடிக்கிற இடத்துல மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி பின்னுற மாதிரி. அந்த மாதிரி பின்னாக்கா என்ன ஆகுதுன்னா, அந்த மெஜந்தா கலர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருது. ஃபினிஷிங் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிவிட்டு சரி இந்த மாதிரியே பின்னலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இப்போ வரிசையாக 3 ஒயரில் தைச்சாச்சு. இப்போ மறுபடியும் மெஜந்தா ஒயரில் தைக்கிறேன். இப்போ மறுபடியும் க்ரீன் ஒயரில் தைக்கிறேன். இதே மாதிரி 3 ஹேண்டல்லையும் மாற்றி மாற்றி தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மிடில் கை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இதை ஜாயின் பண்ணால் போதும். ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ இது எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு 5 இன்ச்சு வரைக்கும் தைக்கணும். ஃபுல்லாக தைக்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3 ஹேண்டிலும் நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அஞ்சு இன்ச்சு வரைக்கும் தைச்சி விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு அந்த தங்கூசியை முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கட் பண்ணி விட்டுறாதீங்க. இதுவும் ஒயர் அப்படின்றதுனால ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி நீடில் ஏதாவது யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இதையும் சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உள் பக்கத்தில் தான் இந்த தங்கூசி நமக்கு தெரியும், ஹேண்டிலோட வெளி பக்கத்தில் நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கைப்பிடியோட இன்னொரு பக்கத்தை நம்ம கூடையோட ஜாயின் பண்ண போகிறோம். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
நான் இந்த குடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த 2 பெட்டல் விட்டுட்டு இந்த 2வது பெட்டலுக்கும் இந்த 3வது பெட்டலுக்கும் இடையில ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இந்த ஹோலில் 3 ஒயர் போடுறோம். அதுக்கு பக்கத்து ஹோலில் 3 ஒயரை இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு போகணும். உள்பக்கமாக கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரைட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடு ஒயர் 2 ஒயரையும் 2 முடி நல்லா டைட்டாக போடுங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகி விடணும். கட் பண்ணிடக்கூடாது. முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் உள்பக்கம் கொண்டு போயாச்சு. இந்த பக்கம் லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உள்பக்கம் கொண்டு போயிட்டு லெஃப்ட் இருக்கிற ஒரு ஒயர் ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயர் இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 2 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். எல்லா ஒயரையும் சொருகி விடணும். இந்த உள் ஒயர் வந்துட்டு வேறு கலரில் நான் எடுத்துருக்கிறதுனால இது உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதுக்கு அப்புறம் கூட கூடைக்கு உள்ளே வந்துட்டு அந்த கலர் தனியாக தெரியுது. இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த கூடை என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே இந்த உள் ஒயரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கூடை வந்துட்டு என்னோடய யூஸ்க்கு நான் போட்டதுனால உள் ஒயர் வந்துட்டு வெளியே தெரிஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வேறு கலர் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா ஒயர்ஸையும் முடி போட்டுட்டு ஒயர் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் இதில் சொருக முடியாது. நார்மல் பேஸ்கெட்னால் சொருகலாம். ஒரு 4-5 நாட்குள்ளே இந்த மாதிரி சொருகிக்கலாம். சொருகி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும். அந்த ஒயரை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி ஹேண்டில் ஜாயின் பண்ணுறது காமிக்கிறேன். இன்னும் 2 பக்கம் இருக்குது. அந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.